சொல்லுங்க நீங்க என்ன பார்த்தோம்? சரி, கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் எதுக்காக? கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு? டூ கேர் எதுக்காக? டூ கேர் ஃபங்க்ஷன் எதுக்காக? சிஸ்டம் ஃபார்மட் யூசர் ஃபார்மட் டூ கேர். யூசர் ஃபார்மட் சிஸ்டம் ஃபார்மட் டூ கேர். ஓகே. சிஸ்டம் ஃபார் டேட் ஃபார்மட் எப்படி இருக்கும்? யூசர் ஃபார்மட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம எப்படி வேணுமோ அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மந்தா, இயரா, டேட்டா அப்படி நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறது என்னது யூசர் ஃபார்மட். ஓகேவா? அப்போ இப்போ வந்து இது டு கேர் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும்? 2 ஆர்குமெண்ட்ஸ். டு டேட் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும்? டு கேர்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன கொடுப்பீங்க? செகண்ட் சிஸ்டம் டேட் தான் கொடுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன கொடுக்கணும்? ஒரு யூசர் சிஸ்டம் ஃபார்மட்ல என்ன கொடுக்கணும்? டேட் கொடுக்கணும். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணனும்? அது எத்தனாவது ஆர்குமெண்டா கொடுப்பீங்க? செகண்ட் ஆர்குமெண்ட். உங்களுக்கு எந்த மாதிரியான யூசர் ஃபார்மட் தேவையோ எத்தனாவது ஆர்குமெண்டா கொடுப்பீங்க? டு டேட் ஃபங்க்ஷன் எதுக்காக? கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட்ஸ் எதுக்காக? கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட்ஸ் और கோடிங் டீகோடிங் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? கேஸ் டீகோட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஓகே. அப்ப எது பெஸ்ட்? கேஸ் பெஸ்டா இல்ல டீகோடர் பெஸ்டா? ஆர்டர் பை அப்படிங்கிற கிளாஸ் எதுக்காக? அசெண்டிங் டிசெண்டிங். அந்த ஆர்டர் பைங்கிற கிளாஸ் நம்ம எந்த இடத்துல கொடுப்போம்? ஆர்டர் பைங்கிற கிளாஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? குரூப் ஃபங்க்ஷன்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா? ஆர்டர் பைங்கிற கிளாஸ் எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது ஜஸ்ட் எதுக்காக அப்படின்னா ஒரு காலத்தை அசெண்டிங்ல எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணுமா டிசெண்டிங்ல எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணுமா அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும் தான் ஆர்டர் பை அப்படிங்கிற கிளாஸ். ஓகேவா? ஆர்டர் பை அப்படிங்கிற கிளாஸை நான் எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலம் எனக்கு அசெண்டிங்ல டிஸ்ப்ளே ஆகணுமா இல்ல டிசெண்டிங்ல டிஸ்ப்ளே ஆகணுமா அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்னது எனக்கு ஆர்டர் பை அப்படிங்கிற கிளாஸ். ஓகேவா? கிரேட்டஸ்ட் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க கிரேட்டஸ்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு கிரேட்டஸ்ட்ல இருந்து லீஸ்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? கிரேட்டஸ்ட் யூஸ் பண்ணுவோம். லீஸ்ட் அப்படிங்கிறது லீஸ்ட்ல இருந்து கிரேட் போறதுக்காக நம்ம லீஸ்ட் கிரேட்டஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுல என்ன டிஃபரண்டா என்ன அப்படின்னா நல் ஃபர்ஸ்ட் நல் லாஸ்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கரெக்ட்டா? நல் ஃபர்ஸ்ட்னா என்ன நல் லாஸ்ட்னா என்ன அப்படின்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகேவா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்? query பண்ண போறேன். எந்த டேபிள்ல query பண்ண போறேன் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் டேபிள்ல query பண்ண போறேன். நான் எந்த டேபிள்? ஜெனரல் ஃபங்க்ஷன். சிங்கிள் ரோல ஜெனரல் ஃபங்க்ஷன்ஸ்ல நல் ஃபர்ஸ்ட் நல் லாஸ்ட் மட்டும் எடுத்துக்க மாட்டேன். கன்கார்டினேட் எடுத்துட்டேனா கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? கன்கார்டினேட் ஆபரேஷன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? இன்டர்வியூல கேக்கும்போது வந்து என்ன சொல்லுன்னா பைப் சிம்பிள் தான் போட்டு கிளிக் ஒரே எழுதி காமிக்கிறேன். ஓகேவா? அதுதான் வந்து லேட்டஸ்ட். ஓகேவா? அது அப்கிரேட். ஓகேவா? சரி, ஓகே. எம்ப்ளாயி டேபிள்ல query பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன? நான் வெறும் டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் மட்டும் செலக்ட் பண்ணா என்ன பண்ணனும்? வெறும் டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் மட்டும் செலக்ட் பண்ணா என்ன பண்ணனும்? ஐடி
from employees. ஓகேவா? எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடில இருந்து வெரி யூனிக் காலம்ஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணனும்? டிபார்ட்மெண்ட் ஐடில இருந்து எனக்கு யூனிக் வேல்யூ மட்டும் வேணும்னா என்ன பண்ணனும்? எம்ப்ளாயிஸ் பக்கத்துல வேர் எனக்கு கொடுக்கணும் யூனிக் யூனிக்கான வேல்யூஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? யூனிக் அப்படினே ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தனா இல்லையா? யூனிக் எதுக்காக? யூனிக் ஃபங்க்ஷன் எதுக்காக? டூப்ளிகேட் வேல்யூ எலிமினேட் பண்ணிட்டு யூனிக்கான வேல்யூ வந்துட்டு நமக்கு எடுத்து கொடுக்கிறதுக்காக என்னது யூனிக். யூனிக்கு பதிலா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்? இப்போ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு ஆர்டரால எனக்கு என்ன ஆகல டிஸ்ப்ளே ஆகல. ஓகேவா? அத ஆர்டர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு கிளாஸ் தான் என்னது ஆர்டர் பை கிளாஸ். நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஆர்டர் எனக்கு ஆர்டர் ஆகணும் அப்படினு சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? எந்த ஆர்டர் ஆகணும்னு சொல்ல போறேன். ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி ஆர்டர் ஆகணும். எனக்கு எப்படி ஆர்டர் ஆகணும் அப்படினா டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு ஆர்டர் ஆகணும். எப்படி ஆர்டர் ஆகணும் அப்படினா டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு ஆர்டர் ஆகணும். ஆர்டர் ஆயிடுச்சா? டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு ஆர்டர் ஆயிடுச்சா? இருங்க வர ஆர்டர் ஆயிடுச்சா டிசெண்டிங் ஆர்டர்ல? ஓகேவா? சரி, இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? நல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஆனா நான் பெருசுல இருந்து சின்னதா கொண்டு சொல்லிருக்கேன். ஆனா எனக்கு நல் எங்க தான் வரணும்? நல் எனக்கு கடைசியா தான் வரணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நல் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நல் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுக்கணும். ஓகேவா? நல் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுக்கணும். ஓகே, டிசெண்டிங்லயும் ஆர்டர் ஆயிடும். நல் வேல்யூ எனக்கு எங்க வந்துரும்? லாஸ்டா வந்துரும். ஓகேவா? ஓகேவா? நல் லாஸ்ட் அப்படினு கொடுத்தா எனக்கு என்ன வந்துருச்சு? நல் வேல்யூ லாஸ்டா வந்துருச்சு. ஓகேவா? நான் டிசெண்டிங்ல ஆர்டர் பண்ணும்போது எனக்கு நல் வேல்யூ லாஸ்டா வரணும் அப்படினா நான் என்ன பண்ணிக்கலாம்? நல் லாஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஆமா, டிசெண்டிங்கோட கீவேர்டு DESC அப்படிங்கிறது டிசெண்டிங்கோட கீவேர்டு. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல நான் ஆர்டர் பண்ண போறேன். ஓகேவா? நான் இந்த அசெண்டிங் கொடுக்காம இருந்தாலும் எனக்கு சம்டைம்ஸ் என்னதான் ஆகும் அப்படின்னா அசெண்டிங் நான் கொடுக்கலனாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னதான் ஆகும் அப்படின்னா அசெண்டிங்ல தான் ஆர்டர் ஆகும். அசெண்டிங் கொடுக்காம இருந்தாலும் எனக்கு என்னதான் ஆர்டர் ஆகும்? அசெண்டிங்ல தான் ஆர்டர் ஆகும். அசெண்டிங் நான் கொடுத்தாலும் என்னதான் ஆக போகுது? தான் எனக்கு ஆர்டர் ஆகுது. அசெண்டிங்கோட கீவேர்டு என்ன அப்படின்னா ASC அப்படிங்கிறது தான் என்னது? அசெண்டிங்கோட கீவேர்டு. எனக்கு சேம் ரிசல்ட் தான் வருது. நான் அசெண்டிங்ல ஆர்டர் பண்ணும்போது நல் எங்க வரணும்? எனக்கு
முன்னாடி வரணும். அப்ப நான் இங்க என்ன போடணும்? நல் general functionsல general functionsல greatest, leastest, null first, null last. ஓகேவா? ஓகேவா? நிஷா வர லேட் ஆயிடுச்சா? புரியுதா நான் என்ன சொன்னேன்? திருப்பி சொல்லவா? ஓகேவா? ஒண்ணுமே நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா நான் என்ன ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன், டிபார்ட்மெண்ட் ஐடியை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஐடியில உள்ள யூனிக் வேல்யூவை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? டிபார்ட்மெண்ட் ஐடியில உள்ள யூனிக் வேல்யூவை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணா நான் என்ன பண்ணணும்? யூனிக் அப்படின்னு கொடுத்து நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். அந்த காலமா ஆர்டர் பண்றதுக்காக நான் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கேன்? ஆர்டர் பை அப்படின்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த காலமை டிசெண்டிங்ல ஆர்டர் பண்ணி நான் டிஸ்ப்ளே பண்ண வச்சிருக்கேன். சரியா? அப்படி டிஸ்ப்ளே பண்ணும்போது எனக்கு நல்ல எங்க வந்துருது? ஃபர்ஸ்ட் வந்துருது. ஓகேவா? நல்ல எங்க வந்துருது? ஃபர்ஸ்ட் வந்துருது. ஆனா நான் பெருசுல இருந்து சின்னதுல ஆர்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நான் இது மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு என்ன வரும் அப்படின்னா நல்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வரும். நல்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்டா வந்துடும். எனக்கு நல்ல ஃபர்ஸ்டா வரக்கூடாது, நல்ல லாஸ்டா வரணும் அப்படின்னா நான் என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவேன், என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன்னா நல் லாஸ்ட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதுவே எனக்கு நல்ல வந்து ஃபர்ஸ்டா லாஸ்டா வரக்கூடாது, ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னா நான் நல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டடா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுப்பா. சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் கிரேட்டஸ்ட் லீஸ்டஸ்ட் ஒண்ணுமே இல்ல. நம்ம கொடுக்கறதுல இருந்து கிரேட்டஸ்ட் நம்பர், கொடுக்கறதுல இருந்து லீஸ்டஸ்ட் நம்பர் எடுத்து தரும். அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். இருங்க வாங்க. என்னதான் நம்பர் கொடுத்தால இருந்து கிரேட்டஸ்ட் லீஸ்டஸ்ட் எடுத்து தரதுக்கு தான். கொடுக்கறதுல இருந்து கிரேட்டஸ்ட் எடுத்து தரும். ஓகேவா? நான் எவ்வளவு நம்பர் கொடுக்குறேனோ அதுல இருந்து கிரேட்டஸ்ட் நம்பர் என்னவோ அதை எடுத்து தரும். அடுத்து நான் லீஸ்ட் கொடுத்தா எனக்கு என்ன பண்ணும்? நான் கொடுக்கறதுல இருந்து லீஸ்ட் நம்பர் எடுத்து தரும் போது இதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த மாதிரி மொக்கையான ஃபங்க்ஷன்ஸ் கூட சொல்லணுமா? வாயால சொன்னா புரிஞ்சு மாட்டீங்கல்ல? ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. அது ஏன் மிஸ்டேக் நான் பக்கத்து பக்கத்துல போட்டதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. சரி, அப்படியே லிசன் பண்ணுங்க. சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? கேஸ் மேனிபுலேஷன் முடிஞ்சிருச்சா? நம்பர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா? டேட் ஃபங்க்ஷன், நல் ஃபங்க்ஷன்,
character manipulation, control statements, conversion statements, general statements covered up. எந்த டவுட்டுமே உங்களுக்கு சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ல இல்ல கரெக்ட்டா? கண்ட்ரோல் கண்ட்ரோல் சின்ன இது எல்லா கான்செப்ட்டுமே சின்ன கான்செப்ட் தான். எழுதுறது எல்லாமே சின்ன கான்செப்ட் தானே. இதுவே கஷ்டமா இருக்கா என்ன? நிறைய டைப் பண்ற மாதிரி இல்லையா? இருக்கா? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் திருப்பி எடுக்கணுமா? யாருக்கெல்லாம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் புரியல? வேற யாருக்கு புரியல? மத்த எல்லாருக்கும் புரியுதா? சரி ஓகே. ஆன்லைன்ல யாருக்கெல்லாம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் புரியல? I had a doubt in that. புரியலப்பா. என்னப்பா? எனக்கும் புரியல. புரியலையா? ஓகே. ஆனந்த கிருஷ்ணனுக்கு புரிஞ்சிருச்சா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்? ஹலோ ஹலோ ஆனந்த் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணும் கேட்கல. சரி ஓகே. ஏன் புரியல? அது நேத்து தானே கேட்டிருக்கணும். புரியலனா சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். லிசன் பண்ணுங்க, கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. சரியா? சரி, நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா கான்செப்ட் சொல்ல போறேன் அப்படின்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை மறந்துடுங்க. ஓகேவா? நான் நியூ விண்டோ ஓபன் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கான்செப்டை நான் சொல்லிடுறேன். சரியா? இப்போ ஒருத்தவங்களோட சேலரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களோட சேலரி கிரேட்டர் தென் 20,000 இருந்துச்சுன்னா, ஒருத்தவங்களோட சேலரி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒருத்தவங்களோட சேலரி கிரேட்டர் தென் 20,000 இருந்துச்சுன்னா அவங்க சேலரிக்கு நேரா இப்போ வந்து கிருஷ்ணான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணாவோட சேலரி 20,000 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நேரா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் காமிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி சம்பத்தோட சேலரி பிலோ 10,000 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நேரா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் காமிக்கணும். ஓகேவா? அதே ஒரு லதாவோட சேலரி above 20,000 இல்ல லெஸ்ஸர் தென் 5,000 அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அவங்களுக்கு நேரா ஒரு ஸ்டேட்டஸ் காமிக்கணும். இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு நேராகவும் அவங்களோட சேலரி செக் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும்? ஸ்டேட்டஸ் காமிக்கணும். இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட். ஓகேவா? ரெக்யர்மெண்ட் புரிஞ்சுச்சா? ரெக்யர்மெண்ட் என்ன சொல்லுங்க? ஒருத்தவங்க சேலரிய போய் செக் பண்ணணும். அவங்களோட சேலரி கிரேட்டர் தென்னா எபோவா இல்ல ஈக்குவல் டுவான்னு செக் பண்ண போறோம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? பக்கத்துலயே ஸ்டேட்டஸ் பிரிண்ட் பண்ண போறோம். திஸ் இஸ் வாட் மை ரெக்யர்மெண்ட். ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்? அதுக்காக நம்ம எழுத போற ஒரு இது கண்டிஷன் தான் என்னது? கேஸ் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன். ஓகேவா? நம்ம எஸ்கியூல பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் எப்படி கொடுப்போம் அப்படின்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் டீகோடரையும் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்ல இஃப்ஐயும் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இஃப் கான்செப்ட்ல எதுல வரும்னா PLSQல வரும். எஸ்கியூல பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிஷன் எப்படி கொடுப்போம் அப்படின்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கொடுப்போம். இல்லனா என்ன யூஸ் பண்ணி கொடுப்போம்? டீகோடர் யூஸ் பண்ணி கொடுப்போம். சரியா? நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கண்டிஷன் கொடுக்க போறேன். எது கண்டிஷன் கொடுக்க போறேன்? salary போய் செக் பண்ணு. salary greater than அப்பரா இருக்கா இல்ல ஈக்குவல் டு இருக்கான்னு செக் பண்ணு. greater than இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பிரிண்ட் பண்ணு. அப்பரா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பிரிண்ட் பண்ணு. ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வந்துரு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போறேன். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தான் என்னது? கேஸ். ஓகேவா? சரி, நான் கேஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொரி எழுத போறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் செலக்ட் பண்றேன். எனக்கு வந்து
ஆகணும். கரெக்டா? யாரோட நேம், யாரு எவ்வளவு salary வாங்குறா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நேம் காலம் என்ன அடுத்தது எனக்கு என்ன வேணும், கண்டிப்பா salary காலம் வேணும். ஏன்னா யாரு எவ்வளவு salary அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். கரெக்டா? இப்போ எனக்கு என்ன வேணும், ஒருத்தவங்களோட நேம் வேணும், அவங்களோட salary என்னன்னு எனக்கு தெரியணும். அப்ப நான் ரெண்டு காலம் என்ன பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன். நான் அடுத்தது என்னதான் கொடுக்கணும், கண்டிஷன் தான் கொடுக்கணும். ஓகேவா? அப்ப கண்டிஷனை நம்ம கேஸ் ஸ்டேட்மெண்ட்ட எங்க எழுதிக்கலாம் அப்படின்னா, நீங்க செலக்ட்ல எழுதிக்கலாம். கேஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்க எங்க எழுதிக்கலாம், செலக்ட்ல எழுதிக்கலாம். அப்போ நான் கமா கேஸ் கொடுக்க போறேன், கமா கொடுத்து என்ன கொடுக்க போறேன், கேஸ் கொடுக்க போறேன். ஓகேவா? கேஸ்க்குள்ள நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, salary காலம் எப்பெல்லாம் இந்த 20,000 இருக்கோ அப்பெல்லாம் then எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னு சொல்ல போறேன். ஓகேவா? salary காலம் when எப்பெல்லாம் 20,000 இருக்கோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல போறேன். ஆர் else இல்ல அப்படின்னா when first whenல என்ன சொல்லிட்டோம், first whenல 20,000 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸை பிரிண்ட் பண்ணு, then ஒரு ஸ்டேட்டஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். திருப்பி when கொடுக்குறேன், when இதுவா இருந்துச்சுன்னா then எனக்கு இதை பிரிண்ட் பண்ணு அப்படிங்கறத சொல்ல போறேன்ப்பா. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த கொரிய பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்கேன், செலக்ட் பண்ணிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் நேம் காலம salary காலம செலக்ட் பண்ணிட்டேனா, கமா கொடுத்து என்ன பண்ணிருக்கேன், கேஸ் யூஸ் பண்ணிருக்கேன். கேஸ் எங்க யூஸ் பண்ணனும்னா செலக்ட்ல தான் யூஸ் பண்ணனும். கேஸ் when salary எனக்கு less than equal to 10,000 இருந்துச்சுனா then எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணனும்னு சொல்லிருக்கேன், unpaid status வரணும். எனக்கு என்ன வரணும், ஸ்டேட்டஸ்ல unpaid status வரணும். ஓகேவா? when கமா வரக்கூடாது. ஓகேவா? இங்க கேஸ்ல எங்கேயுமே கமா வரக்கூடாது. ஓகேவா? என்ன கமா பதிலா என்ன யூஸ் பண்ணனும், when then யூஸ் பண்ணனும். ஓகேவா? when salary equal to 30,000 ஆச்சுனா எனக்கு என்ன வரணும், then paid print ஆகணும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்கேன், when salary greater than 20,000 இருந்துச்சுனா then எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், overpaid அப்படி பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இது தவிர இந்த மூணு கேட்டகரியை தவிர வேற எந்த கேட்டகரியில salary இருக்கலாம் அது நமக்கு தெரியாது. கரெக்ட்டா? அதனால என்ன பண்ணிருக்கேன், ஹெல்த் அப்படினு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன், ஹெல்த் அப்படி கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஹெல்த் இந்த மூணு கேட்டகரியை தவிர வேற ஏதாவது கேட்டகரியில salary இருந்துச்சுனா எனக்கு ஓகே பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடு அப்படினா எண்ட் கொடுத்திருக்கேன். நான் கேஸ் யூஸ் பண்ணனா மேனிட்டரியா நான் என்ன யூஸ் பண்ணனும், எண்ட் யூஸ் பண்ணனும். எனக்கு ஓகே பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வந்துருன்னு சொல்றதுக்காக எண்ட். ஓகேவா? from என்ன டேபிள், எம்ப்ளாயிஸ் டேபிள். ஓகேவா? புரியுதா? கிளியரா? இன்னும் டவுட்டா இருக்கா, திருப்பி சொல்லவா கான்செப்ட்? பவன்யா கிளியராமா, திருப்பி சொல்லவா? clear ma'am. என்னப்பா புரியல? ஹலோ ma'am clear ma'am. ஓகே சரி. இப்போ எனக்கு இங்க 24,000 ஸ்டீவன் எவ்வளவு வாங்குறாரு, 24,000 salary வாங்குறாரு. இந்த எதுனால இங்க ஓவர் பெய்ட்னு பிரிண்ட் ஆயிருக்குப்பா, greater than 20,000 மேல இருந்தா என்ன சொல்லிருக்கேன், ஓவர் பெய்ட்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிருக்கேன். அதனால எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ஓவர் பெய்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நீனாவும் லெக்ஸ் எவ்வளவு வாங்குறாங்க இந்த கேட்டகரியில நம்ம என்ன கொடுக்கல, கண்டிஷனே கொடுக்கல. அதனால எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ஓகே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ எனக்கு less than 10,000 இருந்தா என்ன பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிருக்கேன், unpaid பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிருக்கேன். ஆயிருக்கா? அப்ப கண்டிஷன் எல்லாம் satisfy ஆயிருக்கா, பிரிண்ட் ஆயிடுச்சு, நமக்கு ரிசல்ட் வந்துருச்சா? இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க கொடுத்துட்டே கண்டிஷனை நீங்க கொடுத்துட்டே போலாம். when கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி கேஸ் யூஸ் பண்ணிட்டு when கொடுத்துட்டே போலாம். ஓகேவா? ஒவ்வொரு வென்னுக்கும் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா salary காலமா நம்ம என்ன பண்ணுவோம், மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஒவ்வொரு வென்னுக்கு நான் என்ன பண்ணணும், எந்த காலம் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணணும். சரியா? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? லிமிடேஷன்ஸ்
கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாதுப்பா. நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துட்டே போகலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா டீகோடர் கான்செப்ட்க்கு போயிடுவோம். ஓகேவா? டீகோடர் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்ப்பா. ஓகேவா? டீகோடர் கான்செப்ட் என்னது? இந்த மாதிரி நீங்க வென்னு தன்னு இதெல்லாம் கொடுக்கவே தேவையில்ல டீகோடர்ல. ஓகேவா? ஏன் வென்னு தன்னெல்லாம் கொடுக்கவே தேவையில்ல அப்படின்னா நம்ம ஒவ்வொரு எப்படி சொல்றது ஒவ்வொரு நம்பருக்குமே என்ன பண்ணி ஆகணும், ஒவ்வொரு கண்டிஷன் கொடுத்தே ஆகணும். அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல, தன்னெல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்ல. இப்போ எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க, என்ன கான்செப்ட் எழுதியிருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் பாருங்க. எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு காலம் இருக்குப்பா. எனக்கு என்ன இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு காலம் இருக்கு. அதுல வந்து எனக்கு ஒரு 11 ஐடி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 11 ஐடி இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஐடியில உள்ளவங்களுக்கும் எனக்கு அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து எனக்கு பிரிக்கணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களையும் எனக்கு அல்பபெட்டிக் ஆர்டர்ல எனக்கு என்ன ஆகணும், மென்ஷன் ஆகணும். அதனால நான் என்ன சொல்றேன், டீகோடர்ல போயிட்டு என்ன சொல்ல போறேன்னா எனக்கு வந்து 80ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தா அதுக்கு நேரா என்ன வரணும், ஏன்னு வரணும். 90ங்கிற டிபார்ட்மெண்ட் இருந்தா அதுக்கு நேரா பின்னு வரணும். எனக்கு அது தவிர இந்த 80 90 தவிர பாக்கி எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அவங்களுக்குலாம் என்ன கொடுத்துடு, சீன் கொடுத்துடு அப்படின்னு சொல்ல போறேன். அந்த மாதிரி கான்செப்டுக்காக நான் என்ன யூஸ் பண்ண போறேன், டீகோடர் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட நான் இந்த கான்செப்ட கேஸ்ல எழுத முடியுமா முடியாதா? இந்த கான்செப்ட நான் கேஸ்ல எழுத முடியுமா எழுத முடியாதா? முடியாதா? வேற யாராவது முடியுமா? யாராலையும் முடியுமா? கேஸ்ல எழுத முடியுமா? கேஸ்ல எழுதி ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? முடியுமா முடியாதாங்கிறத ட்ரை பண்ணிட்டு 80 கீழ இருந்துச்சுன்னா ஏன்னா 80 கீழ எவ்வளவு நம்பர் இருந்துச்சோ அது எல்லாத்துக்குமே எனக்கு ஏன்னு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? 80 ட்ரை பண்ணி அப்ப 80 ஈக்குவல் டு ஏன் ட்ரை பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாமே, டீகோடர் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்ப கேஸ்ல எழுத முடியுமா முடியாதா? ஆமா, டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு ஒவ்வொரு நம்பரையும் வேலிடேட் பண்றதுக்கு நான் கேஸ் யூஸ் பண்ணலாமா டீகோடர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். தட் இஸ் வாட் மை क्वेश्चन. நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பரையுமே செக் பண்ணணும். லைக் கேஸ் என்ன பண்ணிடும், மல்டிபிள் ஆஃப் நம்பர் கிரேட்டர் தென் கொடுத்தா என்ன பண்ணிடும், கிரேட்டர் தென் எவ்வளவு நம்பர் இருக்கோ அவ்வளவு நம்பரை செக் பண்ணி எனக்கு ஒரே ரிசல்ட் கொடுத்துரும். எனக்கு என்ன பண்ணணும்னா 107 காலம் இருந்துச்சுன்னா எனக்கு 107 காலமையும் செக் பண்ணி 107 காலமுக்கும் எனக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் வரணும். அப்போ கேஸ் யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு நான் கேட்கிறேன். முடியுமா? சரி, அப்ப ட்ரை பண்ணிட்டு வாங்க. யார் முடியும்னு சொல்றீங்களோ உங்களை ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ட்ரை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றதுக்காக முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சரியா? லைக் ட்ரை பண்ணிட்டு வர நீனும் தான் ட்ரை பண்ணிட்டு வர. சரியா? எனக்கு கேஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் வேலிடேட் பண்ணணும். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் கூட எடுத்துக்கோங்க. எனக்கு ஒவ்வொரு நம்பரையும் வேலிடேட் பண்ணி ஒவ்வொரு நம்பருக்கும் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வரணும். சரியா? நீங்க எனக்கு 107 இதையும் வேலிடேட் பண்ண வேணாம், ஒரு 4 நம்பர் வேலிடேட் பண்ணுங்க. ஏதோ ஒரு 4 ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி காலம்ல ஒரு 4 வேல்யூ எடுத்துக்கோ. 4 வேல்யூ மட்டும் நீ வேலிடேட் பண்ணி எடுத்துட்டு வா கேஸ் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி. பண்ணி எடுத்துட்டு வான்னு தான் நான் சொல்றேன். பண்ணி எடுத்துட்டு வா. ஓகேவா? புரிஞ்சுச்சா? என்ன சொன்னேன்னு புரிஞ்சுச்சா? சரியா? ஓகே, இப்போ நான் என்ன கான்செப்ட் சொல்ல போறேன் அப்படின்னா டீகோடர் கான்செப்ட் சொல்ல போறேன். இங்க கவனி, அது அப்புறமா வந்து பாத்துக்கலாம். அது கவனி, டீகோடர் கான்செப்ட் சொல்ல போறேன். டீகோடர் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு நம்பரையும் என்ன பண்ண வேலிடேட் பண்ண போகுது. ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துட்டேன். ஓகேவா? டீகோடரை நான் எங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா செலக்ட் பக்கத்துல யூஸ் பண்ணிக்கலாம். டீகோடர் நான் எங்க யூஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் பக்கத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இது எப்படி எடுத்துக்கும், டீகோடரோட கான்செப்ட் நல்லா கவனிங்க. டீகோடர் இங்க கொடுத்துட்டேன். ஓகேவா? எனக்கு எந்த காலமை வேலிடேட் பண்ணணும்னா டிபார்ட்மெண்ட் ஐடி காலமை வேலிடேட் பண்ணும்பா. நான் எந்த காலமை வேலிடேட் பண்ணுமோ அந்த காலமை நான் ஃபர்ஸ்டே கொடுத்துருவேன். டீகோடர் ஆஃப் அந்த எந்த காலமை வேலிடேட் பண்ணணுமோ அந்த காலம் என்ன கொடுத்துருவேன், ஃபர்ஸ்டே கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ இந்த காலம்ல 18 எனக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஏன்னு பிரிண்ட் பண்ணு. ஓகேவா?
ஓகேவா? அதே திருப்பி நான் என்ன கொடுத்திருக்கேன் 19 கொடுத்திருக்கேன். இந்த 90 எதோட போய் கம்பேர் ஆகும்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா ஆர்குமெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி அதோட போய் கம்பேர் ஆகும். அடுத்தது எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி காலம்ல 19 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பீன் பிரிண்ட் பண்ணு கமா நான் என்ன கொடுத்துட்டேன் சீன் கொடுத்துட்டேன். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் பேர் பண்றதுக்கு நான் என்ன கொடுக்கல ஆர்குமெண்டே கொடுக்கல, டைரக்டா என்னதான் கொடுத்திருக்கேன் சீன் கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்ப இது இந்த சி என்ன பண்ணும்னா இந்த 80 19 தவிர இந்த டிபார்ட்மெண்ட் ஐடில வேற எவ்வளவு வேல்யூ இருந்தாலும் என்னதான் பிரிண்ட் பண்ணும் சீன் பிரிண்ட் பண்ணிட்டு வெளில வந்துடும். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? யாருக்கு புரியல? புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? அப்போ இங்க என்ன பண்ணுது ஒவ்வொரு நம்பரா வேலிடேட் பண்றேன். ஒவ்வொரு நம்பரா வேலிடேட் பண்ணிட்டு நான் எவ்வளவு நம்பர் வேணுமோ அவ்வளவு நம்பரை வேலிடேட் பண்ணிட்டேன். எனக்கு வேண்டாத நம்பருக்குலாம் ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? அப்ப டீகோடர் என்ன பண்ணுது ஒவ்வொரு நம்பரையா எனக்கு வேலிடேட் பண்ணி எனக்கு என்ன பண்ணுது அவுட்புட் கொடுக்குது. ஓகேவா? ஃப்ரம் என்ன டேபிள் எம்ப்ளாயிஸ் டேபிள் ஆர்டர் பை என்னவா எந்த இதுல ஆர்டர் பண்ணனும்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஐடியா அசெண்டிங்ல ஆர்டர் பண்ணனும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? பாருங்க 80யும் 90யும் மட்டும் நான் காட்டுறேன். 80க்குலாம் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? A பிரிண்ட் ஆயிருக்கா? 80க்குலாம் A பிரிண்ட் ஆயிடுச்சா? 90க்குலாம் B பிரிண்ட் ஆயிடுச்சா? இது தவிர பாக்கி எல்லாத்துக்கும் எனக்கு என்ன வந்திருக்கு ரிசல்ட்? ஓகேவா? புரியுதா? நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கங்க. அதுதான் ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு ரிசல்ட்டோட வந்து சேரும். ஓகேவா? ட்ரை பண்ணிட்டு வந்துருவீங்களா? வராட்டினா அப்படி இருக்கு என்ன கதைன்னு தெரியும். நோட் பண்ணிக்கோங்க இருக்கிறேன்னு இல்லை. நோட் பண்ணிட்டீங்களா? சரி, நான் இப்ப இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். அதுக்கு இப்பவே கொரி ட்ரை பண்ண போறேன். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டீவன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா? சரி, லெட்டர் எப்படி வச்சுக்கலாம்? எனக்கு யாரோட salary 10,000, ஒருத்தவங்களுக்கு salary எப்படி இருக்கணும் அப்படின்னா 10,000 இருக்கணும். அதே சமயம் உங்களோட டிபார்ட்மெண்ட் சாரி அவங்களோட கமிஷன் பிசிபி எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா சாரி கான்செப்ட் எழுதுங்க. ஒருத்தவங்களோட salary greater than 10,000 இருக்கணும். ஓகேவா? ஒருத்தவங்களோட salary greater than 10,000 இருக்கணும். அதே சமயம் அவங்களோட மேனேஜர் ஐடின்னு ஒரு காலம் இருக்கு, சாரி கமிஷன் பிசிடின்னு ஒரு காலம் இருக்குல்ல, அந்த கமிஷன் பிசிடி காலம் நல்லா இருக்கணும். ஓகேவா? இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுறவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து தரும். ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து தரும். ட்ரை பண்ண பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா? இன்னொரு சொல்லுமா? அங்க ஆன்லைன்ல உள்ளவங்களும் ட்ரை பண்ணுங்க. நான் சொல்ற கான்செப்ட் அப்படியே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண நான் என்ன சொன்னேன்? இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனா அவங்க நேம் மட்டும் எனக்கு நேம். ஓகேவா? கேர்ள்ஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி இங்க எடுக்கிறது காமிங்க. சரியா? பேட் பாய்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு நான் ஏற்கனவே எடுத்திருப்பேன். அவங்க ஏற்கனவே நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு மறந்துருச்சு அவங்களுக்கு எடுத்தேன்னா என்னன்னு எனக்கு மறந்துருச்சு. பரவாயில்ல, ட்ரை பண்ணு.
ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ஆனந்த கிருஷ்ணன் நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரை பண்றேன். எனக்கு ஒருத்தங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வேணும்பா. யாரோட ஃபர்ஸ்ட் நேம் வேணும்னா salary யார் யாரெல்லாம் greater than 10,000 இருக்கணும், greater than 10,000 உள்ளவங்களோட ஃபர்ஸ்ட் நேம்லாம் வேணும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன கண்டிஷன்னா அவங்களோட பிசிடி காலம் வந்து எனக்கு நல்லா இருக்கணும். greater than 10,000 இருக்கணும், அவங்களோட பிசிடி காலம் நல்லாவும் இருக்கணும். இப்படி யார் யாருக்கெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அவங்களுக்கு மட்டும் எனக்கு என்ன வரணும், அவங்களோட நேம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ட்ரை பண்ணு. டைம் வந்து என்னன்னா 8:47. ஓகேவா? 8:50க்கு எனக்கு வந்து ஷோ பண்ணிருக்கணும். புரியல. உனக்கு மட்டும் அப்படி ஏதாவது மாறிக்கு இல்ல, ஒரு கீ ஏதோ பண்ணோம்னா மாறிச்சு. மகே நான் நேத்து பண்ணோம்னா மாறிச்சு. தெரியலையே, எனக்கு இதெல்லாம் கூட வந்ததே இல்லையே. ஆக்சுவலி ஒரு கமெண்ட் பண்ணோம்னா இந்த கன்சிடர் வந்து இந்த மாதிரி அப்படியா? மகே கமெண்ட் பண்ணோம்னா மாறி இருக்கு. இந்த கமாண்ட்லாம் அப்ப கொடுத்தேன். அது கைப்பட்டு மாறிச்சு. போல்ட் இது பண்ணி ஒரு பி பிரஸ் பண்ணு. ஆகலையா? ட்ரை பண்ணிட்டீங்களா? பரவாயில்ல, நோட்லயே ட்ரை பண்ணுங்க. 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நீங்க எழுதிருக்கக்கூடிய ஒரு 60% ஆவது ரிலேட்டடா இருக்கும். ஓகேவா? டைம் ஆயிடுச்சு, எடுத்துறீங்களா? கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீ இப்ப கொடுத்தீங்கன்னா நான் அந்த கிளாஸ் எடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகும். சரியா? சீக்கிரம் வா, இல்லைன்னா அப்படியே தட்டி விட்டுறேன். நாளைக்கு தான் கிளாஸ் கண்டினியூ பண்ணுவேன் சொல்லிட்டேன். பெரிய எஸ்ஏ எழுதிருக்க மாதிரி அடிச்சு 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 எழுதிருக்கு. எது இந்த கொரியா இந்த கொரியா ஃபர்ஸ்டா? சரி, நான் வந்து என்ன கேட்டேன், ரெக்யர்மென்ட் என்ன கேட்டேன்? ஃபர்ஸ்ட் நேம் வரணும், salary வந்து greater than 10,000, கமிஷன் பிசிபி நல்லா இருக்கு. சரி, ஓகே. அதுக்கு இன் ஆபரேட்டருக்கு யூஸ் பண்ணனும். இன் ஆபரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்?
மல்டிபிள் ஃபில்டர் யூஸ் பண்றதுக்கு நான் எப்படியாவது சொல்லலாம், மல்டிபிள் டேட்டா யூஸ் பண்றதுக்குன்னு சொல்லலாம், மல்டிபிள் டேட்டாவை கொடுக்கறதுக்குன்னு சொல்லலாம், இல்ல மல்டிபிள் காலம் டினோட் பண்றதுக்குன்னு சொல்லலாம். என்ன சொன்னேன்? இன்னும் ஒரு ஆபரேட்டர் தான், கிரேட்டர் தானே ஒரு ஆபரேட்டர் தான். அது எப்படி ஒரே காலம்க்கு ரெண்டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவேன்? ஒரு காலம்க்கு எப்படி ரெண்டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணுங்க நான் என்னைக்காவது சொல்லி கொடுத்துருக்கேனா? அவன் என்ன பண்ணி வச்சிருக்கானா, இன்னும் பிராக்கெட் ஓபன் பண்ணி salary greater than. இது என்ன கான்செப்ட் ஏதாவது இருக்கா? இந்த கமிஷன் ஃபீஸ் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலனாங்க பரவாயில்ல, இந்த கான்செப்ட் ஒழுங்கா எழுதுறியா நீ? சரி, இது என்னது? கேஸா? என்னது கேஸ்? நான் என்ன சொன்னேன்? கேஸ் எதுக்கு சொல்லிக்கிறது? நீ எதுக்கு? நான் வேற கிளாஸ் கேஸா வராது. இத மட்டும் இதுக்கு என்ன வேற போட்டிருக்கேன், பெயின் போட்டிருக்கியா? இஷ்டத்துக்கு ஏதாவது போட்டு வைக்காதீங்க, தப்பு. அடுத்தது எடுத்துட்டு வாங்கம்மா, நீங்க எடுத்துட்டு வாங்கம்மா. இப்ப கேஸ் நடத்துறதுனால எல்லாம் கேஸ் போட்டீங்களா? இப்ப கேஸ் கான்செப்ட் எடுத்துனா கேஸ் வச்சுதான் எழுதுறேன்னு அர்த்தமா? கேஸ் எதுக்குப்பா நான் சொன்னேன்? செலக்ட் என்வியலா? எதுக்குடா எல்லா கான்செப்டையும் அப்ளை பண்ணுவீங்க, சொன்ன எல்லா கான்செப்டையும் அப்ளை பண்ணி விட்டீங்க. செலக்ட் என்பிஎல் கமிஷன் பிசிபி காமா ஃபர்ஸ்ட் நேம். நீ கொடுத்து எழுதுற கொடிக்கு நானே என்ன ரிசல்ட் வரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிஷனை எங்கடா இருக்கீங்க சொல்லுங்க. ஃபில்டர் டேட்டா ஃபில்டர் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? வேர் கிளாஸ் தானே யூஸ் பண்ணுவீங்க. எதுக்காக வெட்டி யூஸ் பண்ணிருக்கீங்க? நீங்கதான் எழுதணும், எழுதிட்டு வாங்க, என்கிட்ட கேட்கறீங்களா? இங்க வெண்ணி தானே நீ யூஸ் பண்ணிருக்க. நீ என்ன ட்ரை பண்ணிருக்க, எடுத்துட்டு வா. நீ ஆனா எல்லாத்தையும் நான் விட்டுருவேன், என்பிஆர் யூஸ் பண்ண பாரு, அது மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். எடுத்துருவேன். காட்டு லேப்ப காட்டு. கேர்ள்ஸ் எடுத்துருவாங்கம்மா, டக்குன்னு எடுத்துருவாங்க, டைம் ஆயிடுச்சு. ஒரு சிம்பிள் கான்செப்ட், நீங்க வந்து இந்த salary மட்டும் எடுத்து கொடுத்துருந்தாங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பேன். சரி, இன்னொரு கண்டிஷன் கொடுக்கிறதுக்கு பசங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு அதையும் ஒருத்த கேஸ் யூஸ் பண்ணிட்டா, ஒருத்த என்விஆர் யூஸ் பண்ணிட்டா. சரி எடுத்துருவாப்பா. என்ன எழுதி இருக்கிறத எடுத்துறாங்க கேர்ள்ஸ்? இப்பதான் எழுதவே போறீங்களா என்ன? அவ்வளவுதான். என்ன இன்ஸ்டிடியூட் விட்டு துரத்தி விட்டுருவாங்க, நீங்க சொல்லி கொடுத்து கேட்சதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லு. salary கமிஷன் பிசிபி இது காலம் நீங்க காப்பி பண்ணி பேசிக் கிளாஸ்ல
ஓகே சொல்லுங்க. கமிஷன் பிசிபி இஸ்ல அதுக்கப்புறம் தெரியல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் கரெக்ட் தான். ஓகேவா? ஓகேமா, கரெக்ட் தான். இது கரெக்ட் தான். ஓகேவா? என்ன அப்படின்னா என்ன நீ மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். நல்லா கவனி. அது கரெக்ட் இல்ல. உடனே கரெக்ட் தான் பார்க்கறது. அது கரெக்ட் இல்ல. அத மிஸ்டேக் பண்ணிருக்கா. அவ நீ சொன்னதும் ஒரு 90% கரெக்ட் தான். நீ எழுதுன 90% கரெக்ட் தான். ஏ கவனி, ஒண்ணுமே இல்ல. இன்னொரு கண்டிஷன் சேர்த்து கேமனா அண்ட் போடணும். அவ்வளவுதான். ஓகேவா? கமாவுக்கு பதிலா என்ன பண்ணணும்? அண்ட் போடணும். அவ்வளவுதான். சரியா? greater than equal to 10,000 சொன்னா சரி equal to 10,000. இத எழுதுறதுக்கு இவ்ளோ வந்து அண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணனும். ரெண்டு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இடையில அண்ட் யூஸ் பண்ணணும். மூணு கண்டிஷன், நாலு கண்டிஷன், எத்தனை கண்டிஷன் இல்ல நான் கொடுக்கிற கண்டிஷன்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனுச்சுனா எனக்கு அந்த ரெக்கார்ட் வரணும் அப்படினா நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? அண்ட்ங்கற கான்செப்ட் புரியுதா? அப்ப இத நான் சொல்லிட்டேனா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ நீங்க ட்ரை பண்ணா புரிஞ்சுச்சா? இப்போ வேர் கிளாஸ்ல ரெண்டு கண்டிஷன் கொடுத்தா என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணனும்? அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணனும். ஓகேவா? பிட்வீன்னே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்ங்கிறது லாஜிக்கல் ஆபரேட்டர். ஓகேவா? அண்ட் இங்க யூஸ் பண்றது ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமா, ரிலேஷனல் வந்து ஒன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு காலம்க்கு ஒரு ரிலேஷனல் ஆபரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஒரு காலம்க்கு ஒரு ரிலேஷனல் ஆபரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதிரி நான் அண்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்? எத்தனை கண்டிஷன் வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். அத்தனை கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் என்ன பண்ணணும்? அந்த ரிசல்ட் எனக்கு வெளியில வரணும். ஓகேவா? அப்ப அண்ட் ஆர் லாஜிக்கல் ஆபரேட்டர். இதுவே நான் ஆர் கொடுத்தேன்னு வையேன். ஆர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நான் ரெண்டு கண்டிஷன் கொடுப்பேன். ஆனா அந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே எனக்கு என்ன வரணும்? ரிசல்ட் வரணும். அப்ப என்ன வரும்? கமிஷன் பிசிபி இஸ் நல்லா இருக்கிற எல்லாமே வரும். அதே மாதிரி salary 10,000 இருக்கிறவங்களும் எல்லாருமே வருவாங்க. புரியுதா? புரியுதாப்பா ஆர் ஆபரேட்டர் எதுக்குன்ட்டு? ஆனந்த் கிருஷ்ணன் புரியுதா? புரியுது மேம். பண்ணிக்கலாம். புரியுது மேம், புரியுது மேம். நான் salary பார்க்கணும்னா என்ன பண்ணிக்கலாம்? salary column நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு எவ்வளவு salary தெரிஞ்சிடும். அதே மாதிரி கமிஷன் பிசிபி நான் என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே மேம். அப்ப நீ செக் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? நம்ம கரெக்ட்டா ரிசல்ட் வந்திருக்கா இல்லையான்ட்டு. ஓகேவா? எனக்கு யார் யார் கமிஷன் பிசிபி நல்லா இருக்காங்களோ அவங்களோட நேம் எனக்கு எடுத்து கொடுத்துச்சு. அடுத்தது salary equal to 10,000 யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களோட ரிசல்ட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? பாருங்க, கமிஷன் பிசிபி நாட் நல்லா இருக்கிறவங்களோட salary கண்டிப்பா என்னதான் இருக்கும்? 10,000 தான் இருக்கும். சரியா? இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் எனக்கு ரிசல்ட் வந்துரும்பா. அதுதான் 6. அண்ட் கொடுத்தா எனக்கு என்ன ஆகணும்? ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? அண்ட் ஆர் லாஜிக்கல் ஆபரேட்டர். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? டவுட் இருக்கா அதுல? இப்ப வேர்ல போய் எத்தனை கண்டிஷன் வேணாலும் யூஸ் பண்ணுவீங்களா? என்டிஎல் கேஸ் இதெல்லாம் போட மாட்டீங்களா? கமா போட மாட்டீங்களா? ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? நாளைக்கு என்ன ட்ரை பண்ணிட்டு வரணும்னு சொன்னேன்? ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? கேஸ்ல யூஸ் பண்ணி எடுத்துறோம். ஓகேவா? கிளாஸ் முடிஞ்சிருச்சுப்பா. வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு இங்கிலீஷ். டுமாரோ நாளைக்கு கிளாஸ் இருக்கு. ஒரு நிமிஷம்ப்பா. யாரும் டிஸ்கனெக்ட் ஆகாதீங்க. நாளைக்கு கிளாஸ் எத்தனை மணிக்கு வரீங்க? நீங்க ரெண்டு பேரும் வேணாம். ஓகேவா? உங்க ரெண்டு பேருக்கு பேசிக் கிளாஸ் முடிஞ்சிருச்சுல? இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். பேசிக் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து குரூப் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டா? ரிலேஷனல் ஆபரேட்டர் முடிச்சிட்டா?
அந்த பேசிக் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் முடிஞ்சிருச்சா? ஒண்ணு முடிஞ்சிருச்சு. இப்ப நாளான்னைக்கு கிளாஸ் எடுத்துக்கிறீங்களா? நாளான்னைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? மார்னிங் வந்துடுறீங்களா? 8 to 10 வந்து பேசுறீங்களா? 8 to 10 9 to 11. நீ வந்து போய் என்ஜாய் பண்ணுங்கடா சண்டேவ. அது போய் தூங்கிக்கங்க, விடிய தூங்குங்கள, சண்டே தானே. ஓகேவா? வந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். இல்லாட்டா நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஆஃப் டே வேஸ்ட் ஆகும் லேட்டா வந்தீங்கன்னா. சண்டேவும் இருக்கா மேம் கிளாஸ்? என்னப்பா புரியல? சண்டேவும் இருக்கா மேம் கிளாஸ்? ஆமாப்பா சண்டே இருக்கு. இந்த வீக் மட்டும் வந்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சண்டே நான் வைக்கிறேன். ஆமா சண்டே வந்துருங்க. ஓகேவா? 8 to 10 வந்துருங்க. சண்டே கிளாஸ் 8 to 10 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவேன். சண்டே கிளாஸ் 8 to 10 ஓகேவா? நாளைக்கு சரி ஓகே நீங்கலாம் கிளம்புங்க. நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நாளைக்கு எத்தனை மணிக்கு வரலாம்னு? அதெல்லாம் என் பொண்ணு போட வேண்டாம். லீவ் விட்டுருக்காங்களா? லீவ் விடணுங்கிறீங்களா? நீங்க தான் சொல்லணும். நான் வந்து அவைலபிலிட்டி தான். நான் 24/7 அவைலபிலிட்டி தான். ஓகே சரி, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. நம்ம வேணா ஒரு நாள் கிளாஸ் வச்சுக்கலாம், ஒரு நாள் லீவ் விட்டுக்கலாம். சரியா? லீவ்ல வேணாம். சரி ஓகே, வரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டு போயிடும். சரி ஓகே ஓகே சரி. ஆனந்த கிருஷ்ணன், உங்களுக்கு பேசிக் கிளாஸ் குரூப் ஃபங்க்ஷன்லாம் மறந்து போயிடுச்சா? எடுக்கணுமாப்பா? இல்ல வரேன் மேம், கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன் மேம். நானும் அட்டெண்ட் பண்றீங்களா? சரி அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே அன்மியூட் பண்ணிக்கங்க. நாளைக்கு கிளாஸ் எத்தனை மணிக்கு வரீங்க? 8 to 10 வந்துட்டீங்களா? 7 to 9 வரீங்களா? சொல்லுங்க. சரிப்பா, நாளைக்கு 8 to 10 வந்துருங்க. ஓகேவா? பவன்யா 8 to 10 ஆன்லைன்ல கிளாஸ் இருக்குமா நாளைக்கு? ஓகேவா? ஓகே மேம். ஆமா இருக்கு. ஓகேவா? ஆனந்த கிருஷ்ணன் பவன்யா நாளைக்கு 8 to 10, சண்டேவும் 8 to 10. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, நீங்க டிஸ்கனெக்ட்